ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா லாஸ்ட் 2 மந்த்தா என்னோட கிளைண்ட்ஸ் ஆட்ஸ் நான் கண்டினியூஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பிசினஸ் கன்சல்டன்ட். ஸோ அவருக்கு நான் வாட்ஸ்அப் கேம்பெயின் ரெகுலரா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது லாஸ்ட் 2 மந்த்தா கிட்டத்தட்ட 40,000 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நான் கெட் பண்ண லீட் பாத்தீங்கன்னா அபோவ் 1000 மேல கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல நிறைய கன்வர்ஷன் அவருக்கு நடந்திருக்கு. சோ இதுல நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், எப்படி உங்களுக்கு ஆட் செட் பண்ணேன், நான் எப்படிலாம் ரிசர்ச் பண்ணேன், அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் சேனலை கவர் பண்ணுவோம். சோ எந்த மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னோட கிளைண்ட் ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட். ஸோ அவருக்கு நாங்க நிறைய கேம்பெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப் மெசேஜ் கேம்பெயின் தான் ட்ரை பண்ணேன். ஸோ மெசேஜ் கேம்பெயின் கிட்டத்தட்ட 2 மந்த் நான் ட்ரை பண்ணேன். 2 மந்த் கிட்டத்தட்ட 40,000 rupees வரையும் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ காஸ்ட் பர் லீட் பார்த்தா 31 to 33. ஸோ இந்த ரேஞ்சில் தான் கெட் பண்ணேன். இப்போ இனிஷியலா பாத்தீங்கன்னா காஸ்ட் பர் லீடோட வேல்யூ 150 rupees வரையும் வந்தது. ஸோ உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். ஆக்சுவலா இனிஷியலா காஸ்ட் பர் ரிசல்ட் 150, 160 அந்த ருபீஸ் போக போக ஆட் ஸ்கேல் பண்ணிட்டே வரும்போது லாஸ்ட் பார்த்தா 31 to 33 அந்த ரேஞ்சில் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 1000 லீட்ஸ் வரையும் எடுத்தோம். ஸோ 1000 லீட்ஸ் வரையும் நாங்கள் கெட் பண்ணோம். இதுல 30% மட்டும் தான் எங்களால் கன்வெர்ட் பண்ணும்போது ரிமைனிங்லாம் பார்த்தா ஃபாலோப்ல இருக்கு. அப்புறம் சில இதெல்லாம் ஜங்க் லீட்ஸ் அதிகமா இருந்தது. ஸோ இது எப்படி ஸ்கேல் பண்ணுமா, நெக்ஸ்ட் நாங்க ட்ரை பண்ண கேம்பெயின் தான் வெபினார் கேம்பெயின். ஃபர்ஸ்ட் இந்த கேம்பெயின் நாங்க டிராஃபிக்காக ஜென்ரேட் பண்ணோம். ஸோ எங்களோட வெப்சைட் அதிகமா வரணும், பிளஸ் எங்களை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நாங்க இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் கேம்பெயின் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்க இப்போ வெபினார் ஃபனல் மூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க 40,000 ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு 1000 லீட்ஸ் வந்தது. அது 30% தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங்ல நாங்க என்ன பண்ணோம், ரீடார்கெட்டிங் ஆட்காக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி செட் பண்ணேன், நான் இதுக்கு என்ன மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணேன், அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணா 3 விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று ரிசர்ச் பண்ணணும். ஸோ நீங்க ரிசர்ச் பண்றது உங்களோட காம்படிட்டர் ஆட்ஸ் பிளஸ் என்ன மாதிரி கேம்பெயின் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்கன்னா உங்க ரிலவெண்டான ஃபீல்ட்ல அவங்க என்ன மாதிரி ஆட்ஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். ஸோ ஆக்சுவலா பார்த்தா என்னோட கிளைண்ட் நான் பிசினஸ் கன்சல்டன்ட் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அவருக்கு ரிலவெண்டான காம்படிட்டர் அவங்க என்ன ஆட்ஸ் ரன் பண்றாங்க, ஸோ அது இல்லாம வேற எல்லாம் என்னென்ன ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க என்ன மாதிரி ஆட் காப்பீஸ் யூஸ் பண்றாங்க, அதான் நம்ம செக் பண்ணோம். ஸோ இதுல ஒன்ஸ் ரிசர்ச் முடிச்ச உடனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது கிரியேட்டிவ்ஸ் தான். ஸோ நம்ம ஆட்ஸ் கேம்ப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தா கிரியேட்டிவ்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றது இந்த கிரியேட்டிவ்ஸ் தான். ஸோ நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, மெசேஜ் கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் நான் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 40,000 rupees ஸ்பெண்ட் பண்ணோம். அவருக்கு நாங்க மேக்ஸிமம் பார்த்தா 2 வீடியோஸ் ஒரு போஸ்ட் இதை வச்சுதான் நாங்க மூவ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 2 வீடியோஸ் ஒரு போஸ்ட் வச்சு நீங்க ஆட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆட்ஸ், எந்த வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஆட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த போஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். சோ என்னோட காம்படிட்டர் அவர் யாரு, அவருக்கு ஈக்குவலா என்னெல்லாம் இருக்கா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன ஆஃபர் ப்ரொவைட் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணாங்க, என்ன கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுவோம். சோ இந்த ரிசர்ச் பண்ணும்போது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணதான் இவரு. சோ ஆக்சுவலி இவருக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி கேம்பெயின் 1:1 கேம்பெயின் நிறைய ட்ரை பண்றாரு. சோ அதே மாதிரி நாங்களும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ இந்த மாதிரி 1:1 கேம்பெயின்ல இந்த மாதிரி டைட்டில் வச்சு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க கிரியேட் பண்ணோம். சோ இவர் என்ன பேசிருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சோ அது எங்களோட கிளைண்ட் என்ன பண்றாங்க, இவர் என்ன பண்றாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இவரோட பெஸ்ட்டா என்ன தர முடியும் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ அதை நாங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி அவரை வீடியோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் நாங்க செட் பண்ணது ஆட் கிரியேட்டிவ்ஸ் தான். ஆட் கிரியேட்டிவ்ஸ் எதை பேஸ் பண்ணி போனா 2 வீடியோஸ் ஒரு போஸ்ட், இதை பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆட் கிரியேட்டிவ் செட் பண்ணோம். சோ இதே மாதிரி நீங்களும் உங்க பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட காம்படிட்டர் என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்றாங்க, உங்க ரிலவெண்டான இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஆட்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்க என்ன மாதிரி கேம்பெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே உங்களால பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்து அந்த ஆட்ஸ் கேம்பெயின் செக் பண்ண முடியும். சோ அவர் அபவுட் அன் ஆட்ஸ் அட்வர்டைஸ் கொடுத்தா அவர் என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். சோ இது எல்லாமே உங்களால பண்ண முடியும் கைஸ். சோ இப்போ நான் என்னோட காம்படிட்டர் எடுத்தேன், அவர் என்ன மாதிரி ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கா பார்த்தேன். அவருக்கு ரிலவெண்டான ஃபீல்ட் என்னென்ன இருக்கு, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல எல்லாமே உங்களால செக் பண்ண முடியும். சோ நீங்க கண்டிப்பா எல்லாம் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நாங்க செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணோம்னா, ஆக்சுவலா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம். ஆட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு 1:3:6 இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணேன். சோ இதை பத்தி என்னோட சேனல் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும். அது என்ன 1:3:6னா ஒண்ணு இல்ல கைஸ்.
ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ், ஒரே ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் 3 ஆட் செட். ஸோ ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் தான் ட்ரை பண்ணோம். வாட்ஸ்அப் டைரக்ட் லீட் மெசேஜ் வர மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். ஸோ 3 ஆட் செட் ட்ரை பண்ணோம். ஸோ 3 ஆட் செட்னா இப்போ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் 3 டைப் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் செட் பண்ணுவோம். அதுதான் இங்க டார்கெட். இந்த இருக்கு பாத்தீங்களா 3 ஆட் செட். இந்த என்கேஜ்மெண்ட் ஆட் செட் வந்து 3 செட் பண்ணோம். ஸோ டூப்ளிகேட் பண்ணி 3 ஆட் செட் பண்ணோம். ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் 3 ஆட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆட் செட்டுக்கு என்ன பண்ண 3 ஆட்ஸ் ரன் பண்ணேன். அந்த 3 ஆட்ஸ் என்னது 2 வீடியோஸ் ஒரு போஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணும். ஆக்சுவலா வந்து இதுக்கு நான் வந்து அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயின் தான் ட்ரை பண்ணேன். அதாவது இனிஷியலே வந்து பட்ஜெட் ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ இனிஷியல் பட்ஜெட் எவ்வளவு கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1500 rupees நான் கொடுத்துருவேன். ஸோ 1500 கொடுத்து ஏன்னா நான் 3 ஆட்ஸ் ரன் பண்ண போறோம். ஸோ இனிஷியல் பட்ஜெட் வந்து 1500 rupees. ஸோ 1500 கொடுத்து 3 ஆட் செட் ட்ரை பண்ணேன். ஸோ 3 ஆட் செட்னா ஒரு ஆட் செட் ஒன்ஸ் ஒரு ஆட் செட்டுக்கு 2 ஆட், 2 ஆட் இல்ல 3 ஆட், மேக்ஸிமம் 2 ஆட் 3 ஆட் ட்ரை பண்ணுங்க. ஸோ குயிக்லி டூப்ளிகேட் பண்ணி ஸோ 2 ஆட் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் செட், 2 ஆட்ஸ் இருக்கா. இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதை குயிக்லி டூப்ளிகேட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஆட் செட்டா மாறிச்சு. இப்போ வந்து ஒரு கேம்பெயின், 2 ஆட் செட், மொத்தம் 4 ஆட்ஸ். இதே மாதிரி நான் என்ன பண்ணேன், ஒரு கேம்பெயின் 3 ஆட் செட் 6 ஆட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஆட் ரன் பண்ணதான் அந்த பிசினஸ் கன்சல்ட் ரன் பண்ண ஃபர்ஸ்ட் கேம்பெயின். ஸோ இப்படிதான் வந்து நான் செகண்ட் என்னோட ஆட் ஸ்ட்ரக்சர் பிக்ஸ் பண்ணேன். இதுல வந்து எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் வந்து தேர்டா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன பாத்தீங்கன்னா ஆட் ஸ்கேலிங். ஆட் ஸ்கேலிங் பண்றதா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஒர்க் ஆயிருக்கு, எது ஒர்க் ஆகல, எந்த கிரியேட்டிவ்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து டே பை டே நீங்க ஒரு ஆட்ஸ் வந்து ரன் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 6 days வந்து ஆட்ஸ் கண்டினியூஸா ரன் ஆகட்டும். ஸோ எடுத்த உடனே ஆட் லீடு வரல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆட் ஸ்பெண்ட் அதிகமா போகுது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு 3 நாள் பார்ப்பாங்க, ஆட்ஸ் நல்லா போல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பண்ணாம டைரக்டா ஒரு ஆட்ஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 5 days ரன் பண்ணுங்க. ஒரு 5 days ரன் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபில்டர் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட 3 ஆட்ஸ் ரன் பண்ணிருக்கோம். அதாவது 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டார்கெட் ஆட்ஸ் வச்சு ஆட் ரன் பண்றோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஆக்டிவிட்டிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஆக்டிவிட்டிஸ் அதிகமா லீட்ஸ் வந்திருக்கு அதை நோட் பண்ணுங்க. சோ அதை நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ரன் ஆகாத ஆட்ஸ் எல்லாம், சோ அதிகமா ஸ்பெண்ட் ஆகாத ஆட்ஸ், சோ ரன் ஆகாத ஆட்ஸ், லீட் வர ஆட்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. சோ ஸ்டாப் பண்ணிட்டு எது நல்லா ரன் ஆகுதோ அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போடுங்க. அவ்வளவுதான் கைஸ். இந்த மாதிரி ஆட் ஸ்கேலிங் பண்ணிட்டே இருக்கணும். இதுல வந்து நிறைய ஸ்கேலிங் இருக்கு. ஹரிசாண்டல் ஸ்கேலிங் இருக்கு, வெர்டிகல் ஸ்கேலிங் இருக்கு. சோ நீங்க ஆல்ரெடி என்னோட சேனல் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், டே பை டே நிறைய நாலேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஆட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணணும், அதுல ஹரிசாண்டல் ஸ்கேலிங் எப்படி பண்ணணும், வெர்டிகல் ஸ்கேலிங் எப்படி பண்ணணும், பட்ஜெட் ஸ்கேலிங் எப்படி பண்ணணும், சோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சோ அதான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட ஆட் வந்து உங்களால ஸ்கேல் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணுங்க. செகண்ட் வந்து உங்க கிரியேட்டிவ்ஸ் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து உங்களோட கிரியேட்டிவ்ஸ் தான். உங்க கிரியேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தோ அந்த அளவுக்கு உங்களால லீட்ஸ் கெட் பண்ண முடியும். செகண்ட் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். சோ டார்கெட் ஆடியன்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டார்கெட் எடுத்து வைங்க. நான் ஆல்ரெடி சொன்னா 3 ஆட் செட் யூஸ் பண்ண போறோம். 3 ஆட் செட்டுக்கும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் வந்து ஆட் ஸ்கேலிங். ஆட் ஸ்கேலிங் பண்ணா மட்டும் போதாது, அதை மெஷர் பண்ணணும். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, நெக்ஸ்ட் என்ன கேம்பெயின் மூவ் பண்ணலாம், எந்த கேம்பெயின் ஆஃப் பண்ணலாம். சோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பிக்சர் வேணும். இதெல்லாம் பண்ணா மட்டும் போதும் உங்களோட பிசினஸ் நீங்க ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும். சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.